ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இன்று காண இருப்பது உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக மகாசனீஸ்வர பகவான நாம தரிசிக்க போறோம். வேலை பெரிய நவகிரகங்கள், இவ்வளவு பெரிய நவகிரகங்கள் வேலை எங்கேயுமே கிடையாது. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அருகாமையில இருக்கு. இத பார்க்கக்கூடிய அன்பர்கள் பாண்டி டு திண்டிவனம் ரோட்ல பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு டோல் பூத், முரட்டாண்டி டோல் பூத்துன்னு இருக்கு. அந்த டோல் பூத்த மெட்ராஸ்ல இருந்து வரும்போது தாண்ட உடனே ஃபர்ஸ்ட் லெப்ட்ல சனீஸ்வர பகவான் கோயில், நவகிரக கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை ரொம்ப வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடந்தே வந்துடலாம். நீங்க டோல்பேட்ல இறங்கி வடக்கு நடந்தே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இந்த நவகிரகங்கள் ஒரு தனி சிறப்பு பெற்றது. வேற எங்கேயுமே நீங்க காண முடியாத ஒரு சிறப்பான ஒரு நவகிரகம். இந்த நவகிரக ஆலயம் அமைவதற்கு காரணம் ஒரு சித்தர், முரட்டாண்டி சித்தர்னு அவர் பேர்ல தான் அந்த ஊரே இருக்கு. அவர் அடியனுடைய கனவுல சொல்லி இதே மாதிரி உலக நன்மைக்காக ஒரு பெரிய நவகிரக ஆலயமானது அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய பூர்ண அனுகிரகத்தோட இந்த நவகிரக ஆலயமானது சிறப்பாக இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன சுவாமி இது 108 மரங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், தமிழ் வருடங்கள் 60க்கும் 60 மரங்களை பிரதிஷ்டை பண்ணணும், 27 நட்சத்திரங்களுக்கு 27 மரங்களை பிரதிஷ்டை பண்ணணும், அடுத்தது 12 ராசிக்கும் 12 மரங்கள் பிரதிஷ்டை பண்ணி நவகிரகங்களை அந்தந்த மரத்துக்கு கீழேயே பிரதிஷ்டை பண்ணணும். இதே மாதிரியான உலகத்திலே வேற எங்கேயுமே காண முடியாது ஒரு நவகிரகம். மரங்களுக்கு நடுவு, அதாவது இந்த நவகிரகங்கள் 108 திவ்ய விருட்சங்களுக்கு நடுமையத்துல இருக்கக்கூடிய சிறப்பு. மரம் அப்படின்றது என்ன சிறப்புன்னா, இறைவனால் இருக்கக்கூடிய இந்த காற்றுல அதிர்வு அலைகள், பாசிட்டிவ் நெகட்டிவான சக்திகள்லாம் இருக்கு. அதை நமக்கு பாசிட்டிவான சக்தியாக மாற்றி கொடுக்கக்கூடியது தீர்த்தம், கேத்திரம், விருட்சம்னு எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம்னு இருக்கு. அந்த விருட்சம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு, அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த இடத்துல போனோம்னா அவங்களுக்கு அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நாம இந்த 108 விருட்சங்கள் வச்சு அதாவது எந்த வருஷத்துல பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும், எந்த ராசியில பிறந்தாலும், எந்த நவகிரகங்களுடைய ஆளுமையில இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே அந்த பலனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேற எங்குமே காண முடியாத 108 திவ்ய விருட்சங்களுக்கு நடுமையத்துல இந்த நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்கு. இந்த நவகிரக ஆலயத்துல நீங்க எந்த பரிகாரங்கள் செய்தாலும் உங்களுடைய துன்பங்கள், அதாவது சுவாமி முரட்டாண்டி சித்தர் பக்கத்துல ஒரு இரும்பைன்னு மகாகால ஈஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த சித்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க தபஸ் செய்துன்னு இருந்தார். அவர் தபஸ் செய்த இடம் தான் இந்த நவகிரக ஆலயம் இருக்கக்கூடிய இடம். இங்க இருந்து அந்த சிவன் கோயில் ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த டெய்லி இங்க தபஸ் பண்றது, மரத்தடியில அங்க போய் சுவாமி தரிசனம் பண்றது இப்படி இருந்தார். இப்படி ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது சில காலங்கள் தபஸ்லயே மறந்தே இருந்துட்டார். தபஸ்லே இருந்ததுனால இந்த மக்களுடைய ஊர்ல மழைகள்லாம் சரியா பெய்யல, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ராஜா அந்த காலத்துல கூப்பிட்டு, என்னப்பா இவ்வளவு மழைகள்லாம் இல்லையே, ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னும் போது எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க, இந்த சாமியார் டெய்லி நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாரு, இப்ப வர்றதில்லை, ஒரு 2 வருஷமா அவர் வர்றதில் இருந்ததுதான், வெறும் மழைகள்லாம் இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு.
அவர் திருப்பி நம்ம கோயிலுக்கு வந்தாருன்னா நல்ல மழை பெய்யணும் மக்களுடைய ஒரு நம்பிக்கை. சரி, இவரை போய் கூட்டிட்டு வரணும், போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்ப எல்லாருமே அவர் கோபக்காரர், கொஞ்சம் முரட்டு, அதனாலதான் அவருக்கு முரட்டு ஆண்டின்னு. யாரு இவரை கூப்பிடுறதுன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப ஒரு அந்த காலத்துல தேவதாசிகளுடைய நடனங்கள்லாம் உண்டு. அந்த அம்மா தேவதாசி ஒருத்தவங்க, நான் போய் சுவாமியை கூப்பிட்டு வரேன்னு வராங்க. இங்க அவர் தபஸ்லயே இருக்காரு. தபஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம எழுப்புறோம்னா அவங்க சாபம் விட்டுருவாங்க, நம்மளை எரிச்சிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்றா, அதே மாதிரி தானே செய்திட போறாரு அப்படின்ட்டு அவங்க மாட்டே எதிர்த்தாப்புல உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கோ ஒரு நாள் இதே மாதிரி கையை காட்டுறாரு. அந்த மரத்தினுடைய இலை கரெக்டா உழுது. உழன உடனே அந்த இலையை சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி தியானத்துல அப்படியே இருந்துடுறாரு. இந்த மாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி அப்படின்ட்டு அந்த இலையாட்டமே ஒரு அப்பளம் பூவிட்டு ஒரு பசங்க, அங்க மாடு மேய்க்கிற பசங்க கிட்ட கொடுத்து அந்த நேரத்துக்கு அவர் கையில போட சொல்றாங்க. அதே மாதிரி அவரு அந்த அப்பளம் பூவை சாப்பிடும் போது அவருக்கு உடம்புல உப்பு கலக்கிறது. உப்பு கலந்த உடனேதான் சொரணையின் நினைவுகள்லாம் வர்றது. உடனே கண்ணை திறந்து பாக்குறாரு, இந்த பொம்பளை எய்தாப்புல இருக்காங்க. என்னான்னு கேட்கும் பொழுது, சுவாமி தேவர், ஊர்ல மழைகள்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க காலை வச்சு எங்களுக்கு எல்லாம் மழையை உண்டு பண்ணணும் போது, சரி வரேன் அப்படின்றாரு. அந்த அவங்க 2 பேரும் நேரம் ஊருக்கு போறாங்க. இந்த விஷயத்துல நல்ல மழைகள்லாம் பெய்யறது, சுபிக்ஷமா இருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவர் என்ன சொல்றார், இந்த சுவாமியாருக்கும் கோயிலுக்கும் சுவாமிக்கும் நம்ம நல்ல ஒரு உற்சவம் செய்யணும், பெரிதா செய்யணும், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றார். ஒரு 10 நாளா உற்சவங்கள்லாம் நடக்கிறது. சுவாமியும் கூட இருந்து எல்லா உற்சவத்தெல்லாம் தரிசனம் பண்றார். ஒரு நாள் இவங்களுடைய டான்ஸ் ஆடணும் சுவாமிக்கு. அப்ப இவர் சாமி கூடயே இவங்க இருந்ததுனால என்ன செய்யறாங்க, அந்த சலங்கையெல்லாம் எடுத்துன்னு வராத மறந்துட்டாங்க. அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. உடனே டக்குன்னு இவங்க சுவாமியார் கூட இருந்தனால சுய நினைவுல இல்லாத அவங்க மட்டும் அவருடைய பேச்சிலையும் இதுலயும் இருந்துட்டாங்க. ஐயோ, என்ன ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொன்ன ஒரு 10-5 நிமிஷத்துல ராஜா கூப்பிட்டா நான் போய் டான்ஸ் ஆடலைன்னா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படும் போது, அப்ப என்ன சொல்றாரு சுவாமியார், உன்னை கவலைப்படாது அழாது அப்படின்னு சொல்லி கையை காட்டுறார். கையை காட்டின உடனே அந்த சலங்கை வருது. இவரே அவருடைய காலில் போட்டு விடுறார். இதுதானே அழற, ஒன்னும் கவலைப்படாது அப்படின்றார். உடனே போட்டுடுறார். உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிரிச்சிடுறாங்க. சுவாமியாருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, தப்பா அவனை சொன்ன உடனே அவர் கோபம் வந்துட்டு பகவான் கிட்ட போய் பாடுறார். பாடின உடனே அந்த சிவலிங்கமானது வெடிச்சு இந்த 3 துண்டா உழருது. இப்பயும் அந்த கோவில்ல பார்த்தோம்னா அந்த சிவலிங்கத்தை செப்பு பட்டம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஒன்னு அவர் தபஸ் செய்த இடத்துல ஒன்னு கடல்ல போச்சு. மீதி எல்லாம் வெடிச்சதையும் எடுத்து வச்சு அப்ப இப்பயும் பட்டம் போட்டு, செப்பு பட்டம் போட்டுதான் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த உழுந்த இடத்துல பிற்காலங்கள்ல ஒரு பெரிய நவகிரக ஆலயம் ஏற்படும் அப்படின்னா அவருடைய இது. அந்த இடத்துல நீ ஒரு பெரிய நவகிரக ஆலயம் கட்டணும் அப்படின்னு இந்த இடத்தை சூஸ் பண்ணி அந்த சித்தர் சொன்னதுனால இந்த நவகிரக ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இது எப்படி கட்டுவன்னும் போது, இந்த இடத்துல நீங்க வரக்கூடிய மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக நான் அங்க இருப்பேன். நீ அவங்க கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினாலும் ஒரு 4 காரியங்கள் அங்க வேத மந்திரங்கள் ஒழிச்சுட்டே இருக்கணும். அதனால இங்க வேத பாடசாலை அமைக்கணும் பாரு. அதுக்கு அடுத்தது 2வது காரியம், பசுமாடு இருந்துட்டே இருக்கணும். சுத்தி பசுமாடு வந்துட்டே இருக்கணும். அது பசுமாட்டுக்கு கோஷாலை இருக்கணும். அடுத்தது அன்னதானங்கள், வர்றவங்க தானம் சாப்பிட்டு போறதுக்கு கொடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல திருப்பணி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 காரியமும் செய்யணும் அப்படின்ட்டு செய்தன்னா அவங்களுடைய காரியத்தை, திருமணம் ஆகலைனாலும் சரி, குழந்தைகள் இல்லைன்னாலும் சரி, உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இங்க பரிகாரங்கள் செய்தால் 90 நாள்ல அவங்களுடைய குறைகளானது நிவர்த்தி ஆயிடுறது. அப்படி ஆகலைன்னா அவங்க காசையை நாங்க திருப்பி கொடுத்துருவோம். இது யாருமே செய்ய மாட்டாங்க. அவர் எனக்கு சித்தர் கொடுத்த சித்தருடைய அனுகிரகத்தினால இந்த யாரெல்லாம் எந்த குறைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய குறையானது 90 நாள்ல நிவர்த்தி ஆயிடுறது. அதை பூர்ணமா சித்தர் முடிச்சு கொடுக்குறாரு. இல்லைன்னா அவங்க காசையை நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர்கிட்ட இதே மாதிரி வாங்கிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிருக்கோம். முருகர் சன்னதி, பிள்ளையார்
வேற எங்குமே காண முடியாத 54 அடி உயரம் கிரக சாந்தி கணபதி அப்படின்னு பேரு. அந்த 9 நவகிரகங்கள், ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது ரொம்ப, அவருடைய பார்வையை தாங்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு தான் உண்டு. அந்த சனி பகவானுக்கு வைத்தாப்புல 27 அடி, சனி பகவானுக்கு வைத்தாப்புல 54 அடி உயரம் கிரக சாந்தி கணபதி. அதுக்கப்புறம் உள்ளார சொர்ண சிதம்பர கணபதி 9 அடி உயரத்துல. அதன் பிறகு சுப்பிரமணியர் முருகர் 9 அடி அறுமுக கடவுளாக. அடுத்தது சாத்வினை தேவதைகள் துர்கா, கணபதி, சேத்திரபாலகர், பயங்கர நவகிரகங்கள். அதாவது சிவபெருமான வழிபட்டால், சண்டிகேஸ்வரரை வழிபட்டால் தான் அந்த பலனை கொடுப்பார். அதே மாதிரி பெருமாளை வழிபட்டால் அதனுடைய பலனை கொடுக்கக்கூடியவர் விஜய திருவடி என்று சொல்லக்கூடிய இவர் தான் கருடாழ்வார். அதே மாதிரி நவகிரகங்களை வழிபட்டால் அந்த சாத்வினை தேவதைகள் துர்கா, கணபதி, சேத்திரபாலகர், அபயங்கரர், வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பேர் தான் அந்த சாத்விய பலன்களை கொடுக்கக்கூடியவா. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மரம் தான் இருக்கும். அந்த அதாவது ஸ்தல விருட்சம்னு இருக்கும். காஞ்சிபுரம் போறோம்னா மாமரம் அப்படிதான். அப்ப அந்த இடத்துல மூல நட்சத்திரக்காரங்களை கொண்டுதான் பலனை கொடுக்கும். இங்க அப்படி கிடையாது. எல்லா நட்சத்திரக்காரங்களும் பரிகாரங்கள், எல்லா ராசிகாரங்களும் பரிகாரங்கள் செய்யும் போது அவங்களுடைய குறைகள் 90 நாள்ல நிவர்த்தி ஆகுது. இந்த இடத்துல வேத பாடசாலைகள் இருக்கு, அடுத்தது கோஷாலை இருக்கு. இதுக்கெல்லாம் அனைவரும் இங்க தரிசனம் பண்ணி உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி சித்தருடைய ஆசீர்வாதங்கள் பெற்று சௌக்கியமா இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.